என் அன்பு சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள், உங்கள் பிள்ளைகள் பெரும் கனவை கொண்டு இந்த நிலத்திலே நிற்கிறோம். உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒரு கனவை நீ சுமந்து நில், அது உலகத்தின் எல்லாவற்றையும் விட பெரிது என்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படி நாங்கள் ஒரு நல்ல ஆட்சி, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்று எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் சொன்ன அந்த புரட்சி வரிகளுக்கு ஏற்ப எங்கள் திருநாட்டில் ஒரு நல்ல ஆட்சி. எப்படிப்பட்ட ஆட்சி? பசி பஞ்சம், ஊழல் லஞ்சம், கொலை கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை கொடுமை, அடக்குமுறை ஒடுக்குமுறை, பின்னி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மது மத போதை, வள கொள்ளை, இது ஏதுமற்ற ஒரு தூய ஒரு தேசம், புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தோடும் பெரும் நோக்கத்தோடும் கனவோடும் இந்த களத்திலே உங்கள் பிள்ளையில் நிற்கிறோம். மொழி இல்லை என்றால் ஒரு இனம் சிதைந்து அழியும். இது பேரறிஞர் அண்ணா என்ற பெருந்தகை பிறந்து வளர்ந்த மண். அவர் அரசியலுக்கு வந்த பிறகுதான் தமிழனுடைய இலக்கியமும் தமிழனுடைய வரலாறும் அரசியல் மேடைகளில் ஒரு மாலை நேர கல்லூரி போல பேசப்பட்டு கற்பிக்கப்பட்டது என்பது யாரும் மறுக்க முடியாது. அதனால் அந்த மகத்தான பெருமகன் மீது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு பெரும் மதிப்பும் போற்றுதற்குரிய வணக்கமும் எங்களுக்கு உண்டு. அதனால் இன்று அவர் பிறந்த மண்ணிலே எங்கே இருக்கிறது? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். இப்போது வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் என்கிறார்கள். இந்த கடைத்தெருவை என் அன்பு சொந்தங்கள், என் முன்னால் நிற்கிற என் பிள்ளைகள், என் பேச்சை கேட்கிற என் அன்பு சொந்தங்கள் கவனிங்கள். எந்த இடத்திலேயாவது என் தாய்மொழி இருக்கிறதா என்று பாருங்கள்.